ஆரம்பிக்கும் எப்ப முடியும் சொல்லட்டுமா? புருஷனோடைய 5 மிஸ்டுகளை பார்த்த உடனே பொண்டாட்டி நினைக்கும், 5 தடவை கூப்பிட்டுருக்கிறாரே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா பொண்டாட்டியோட 5 மிஸ்டுகளை பார்த்த உடனே புருஷன் நினைப்பாரு, 5 தடவை கூப்பிட்டுருக்கிறாளே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா அதான் புருஷன். இந்த சண்டை எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்டா சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னதாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் சொன்னா சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? உலகத்திலே மிகப்பெரிய 2 பொய் இருக்குது. ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய், பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய். ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய் என்ன தெரியுமா? எதனால என் வீட்டுக்காரியெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க, நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய். பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய், எதுக்கும் என் வீட்டுக்காரிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுறேங்க, எதுக்கும் என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுறேன், அவரை கேட்காம நான் எந்த முடிவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய். ஆனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்த உடனே நம்ம 2 பேரும் எப்படி பேசுவோம் தெரியுமா? கணவன் மணி, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் ஆத்தாளை பத்தி எனக்கு தெரியும், மாறி மாறி சண்டை வந்து பயங்கரமா கத்துன்னு கத்துவோம். ஆமாவா இல்லையா? ஏன் கத்துறோம்? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 2 பேருமே பக்கத்துல தான் இருக்கிறோம். பக்கத்துல இருந்தாலும் ஏன் சண்டை அதிகமா கத்தி சண்டை போடுறோம் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இருவர் அருகில் இருந்தாலும் அவங்களுடைய இதயங்கள் தூரத்தில் இருக்கின்றன, அதனால தாங்க கத்தி சண்டை போடுறோன்ட்டு விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஆனா அப்படி சண்டை வந்துருச்சுன்னா நண்பர்களே, ஆண்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், நீங்க கையே தட்டாட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு உபயோகமாகும்னு சொல்றேன். பெண்களுக்கு அப்படிதான் பிடிக்கும். இப்ப பாருங்க எங்க பெண்களுடைய கைத்தட்டல, பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டவண்ண எங்களை சமாதானம் பண்ற புருஷனை விட எந்த மனுஷன் இன்னைக்கு கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா, ஆமாவா இல்லையா?